ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. ரேடியோ சிட்டி லயா வந்தாச்சு. 11 o'clock ஆயிருச்சு. ஸோ ஸ்டார் எக்ஸ்பிரஸ்க்கான டைம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்டார், 365 டேஸ் 365 ஸ்டார்ஸ். அவங்க ஜேர்னி, அவங்க கரியர், அவங்க பர்சனல் லைஃப், அவங்க மேரிட் லைஃப், அவங்களோட சைல்ட்ஹுட், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான ஸ்டார் அவங்க கூட இருப்பாங்க. அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிலிம் ப்ரொடியூசர், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், பாஃப்தா பிலிம் இன்ஸ்டிடியூட்டோட ஃபவுண்டர் டீன் இவரு. அது மட்டும் இல்லாம சூப்பரான நாவல்ஸ் எழுதியிருக்காரு. பெஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமா, பிரைட் ஆஃப் தமிழ் சினிமா, வெள்ளித்திரையன், வெற்றி மந்திரங்கள், ஆர்ட் அண்ட் பிசினஸ் சினிமா, இப்படின்னு சொல்லிட்டு சினிமா அப்படின்ற அந்த கடலை பத்தி நிறைய தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு தெரியும் இவருக்கு. அவர்கிட்ட என்னெல்லாம் நம்மளால கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமோ அதெல்லாம் இன்னைக்கு ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சினிமா பத்தி, சினிமாவோட வெரைட்டியை பத்தி, என்னெல்லாம் நடந்தது, அந்த காலம் எப்படி இருந்தது, இந்த காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறாரு, இந்த மாதிரி நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார், நீங்க வந்து ஒரு சினிமா என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லலாம் சார். தமிழ் சினிமாவோட ஆரம்பம் பத்தி எங்களுக்காக சொல்லுங்க. தமிழ் சினிமா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்ப காலம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் பிளே தான் வந்து சினிமா காமிச்சாங்க. அப்ப அது எப்படின்னா, நம்ம எல்லாருமே நாடகங்களை பார்த்து வளர்ந்த நம்ம சமுதாயம் இது. நாடகங்களை பார்க்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த நாடகத்தை வந்து விஷுவலா காமிப்போமே. ஏன்னா அப்ப வந்து தான் பிரெஞ்சு சினிமால இருந்து ஹாலிவுட் சினிமாலாம் இங்க வந்து எல்லாரும் போட்டு காமிக்க ஆரம்பிச்சாங்க. போட்டு காமிக்கும் போது இவங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த மாதிரி எல்லாம் கதை சொல்ல தெரியாது எனக்கு. அதனால என்ன பண்ணாங்க, சிம்பிளா ஏற்கனவே ஸ்டேஜ் பிளே பண்ணிட்டு இருக்கோம், அதை அப்படியே 2 கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு அதை அப்படியே எடிட் பண்ணி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பாத்தீங்கன்னா நாடக பாணி திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1931ல 31ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1950 வரையும் அப்படிதான் போச்சு. டயலாக்ஸ், சத்தமா பேசுறது, நிறைய பாடல்கள். ஏன்னா நாடகத்துல இதெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப பாத்தீங்கன்னா தெருக்கூத்துலாம் சொல்லுவாங்க. தெருக்கூத்து நாடகங்கள்லாம் பாத்தீங்கன்னா பாடல்கள் தான். எது எடுத்தாலும் அறிமுகமே பாடல் தான். தெருக்கூத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பாடல் தான். பாடல்கள் தான் அறிமுகமாவாங்க. பாத்தீங்கன்னா சீதை அறிமுகம், லட்சுமண அறிமுகம், அனுமான் அறிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வரார் கட்டியக்காரர் சொல்லுவாரு, உடனே வந்து பாட்டு வரும். இப்போ பாட்டு வந்த உடனே அதே மாதிரி சினிமால வரும்போது என்ன மாதிரி பாடல் போடுறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா முதல்ல வந்த படங்கள்லாம் பெரிய ஹிட்டான படங்கள். பவளக்கொடி எல்லாம் 1934 வந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா 55 பாடல்கள். அது வந்து ஒரு காலகட்டம். அந்த நாடக பாணியிலிருந்து அப்படியே சினிமா மாறி அடுத்த கட்டம் வந்து சோசியல் ஜான்ரில வந்தது. அது பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேற ஒரு தளத்துல புது மாதிரியான கதைகளும் புது மாதிரியான மேக்கிங்கும். இப்ப பாத்தீங்கன்னா சிஜி கம்ப்ளீட்லி, இது வந்து கம்ப்ளீட்டா நம்ம விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி பேஸ்டே படம் எடுக்கிற மாதிரி. இப்ப நானி எடுத்தாலும் சரி, இல்ல வந்து பாகுபலி எடுத்தாலும் சரி, இப்போ நம்ம பாக்குற 2.0 இன்னைக்கு வந்து மிக பிரம்மாண்டமான விஎஃப்எக்ஸ் பேஸ்ல உலக சினிமா அப்படின்னு சங்கர் சாரே சொல்றாலும் நம்ம வந்து தமிழ் சினிமா வளர்ந்திருக்கிறது தான் தமிழ் சினிமாவோட பெருமைன்னு சொல்லுவேன். சூப்பர் சார். ரெக்கார்டிங் அப்படின்னு வரும்போது அந்த காலத்துல வந்து கம்ப்ளீட்டாவே லைவ் ரெக்கார்டிங் தான் பண்ணிருந்தாங்க. எந்த இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாலும் சரி, என்ன வாய்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரே ரூம்ல வச்சு ஒரேடியா ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிருவாங்க, ஒரு லைவ் ரெக்கார்டிங் மாதிரி. பட் இந்த காலத்துல அப்படி கிடையவே கிடையாது. எல்லாம் டச் ஆஃப் பட்டன் நடக்குது. சோ அந்த காலத்தோட ரெக்கார்டிங் எப்படி இருந்தது நீங்களே சொல்லுங்க சார். எல்லாமே லைவ் தான். சோ அது இன்னும் இருக்கு, இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். இளையராஜா சார் கிட்டத்தட்ட 1990 வரையும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. லைவ்ல தான் ரெக்கார்ட் பண்ணிருந்தாங்க. அந்த காலத்துல என்னன்னா ஒரே டேக்ல பண்ணோம். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த டெக்னாலஜி கிடையாது. தொட்டு என்னாச்சுன்னா, டிஜிட்டல் வந்த பிறகு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க வந்து ஒரு பல்லவி எடுத்துங்க வச்சுங்களேன், ஒரு லைன் கூட தனியா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்ப அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு சிங்கர் எல்லாம் அவ்வளவு ரெகஸா ரெடியா நிக்கணும். அந்த டைம்ல கிட்டார் வாசிக்கிறோம் கரெக்டா வாசிக்கணும், தபலா கரெக்டா வாசிக்கணும், ட்ரம் வாசிக்கணும் கரெக்டா பண்ணணும். இவரு வந்து பிசிறு தட்டாம பாடணும். ஒரு லைன் போனாலும் திருப்பியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா எதுவுமே நிக்க கூடாது. நீங்க ஏன்னா கண்டினியூஸா ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு. ரெக்கார்ட் நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது. அந்த காலத்துல அதுதான் டெக்னாலஜில இருந்த மிகப்பெரிய ஒரு பலவீனம். இப்ப என்ன பிட்டா கட் பண்ணி பாடிக்கலாம், கட் பண்ணி பேசிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. அதுல அந்த லைன்ல அந்த ஃபர்ஸ்ட் ட்ராக் இருக்குல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாடுனீங்களா, அதுல அந்த லைன், இப்ப செகண்ட் டைம் பாடுனதுல ரெண்டாவது லைன் இதை எடுத்து சேர்த்துக்கலாம். அது வந்து டெக்னாலஜி கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆனா அந்த டைம்ல இருந்த அந்த ஒரு கம்பீரம், அந்த டைம்ல இருந்த அந்த ஒரு குவாலிட்டி, அந்த டைம்ல இருந்த அந்த ஒரு ப்ரிப்பேர்னஸ், இந்த டைம்ல அது அவசியம் இல்லாம போடதுட்டு கொஞ்சம் இதை ஈஸியா கூட எடுத்துக்கிறாங்கன்னு நான் நினைப்பேன். அந்த காலத்துல அப்படி இல்ல. அந்த காலத்துல சிங்கர்ஸ் எல்லாமே அவ்வளவு டெடிகேட்டடா அது கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர்டா வந்ததுட்டு அந்த என்டையர் குவாலிட்டி நம்ம பார்த்தோம். கரெக்டா சொன்னீங்க. அந்த காலத்துல வந்துட்டு படம் எடுத்த உடனே அந்த படம் கண்டிப்பா ஒரு 100 நாளாவது ஓடும் அப்படிங்கிற ஒரு கேரண்டி இருந்தது சார். ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தாலும் சில படம் எல்லாம் ஃபிளாப் ஆயிடுது, சில படம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. சோ அந்த காலத்து ஸ்டோரி டேக்கிங்கும் இந்த காலத்து ஸ்டோரி டேக்கிங்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஒன்னு சொல்லுங்க இல்லைங்களா, அந்த காலத்துல இந்த மிகப்பெரிய ஒரு பிளஸ் என்ன தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்றேன். ரத்த கண்ணீர், பராசக்தி, தங்கப்பதக்கம், 1974 வரையும் நான் சொல்றேன். இரு கோடுகள், நீர்க்குமிழி, எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒரு என்ன தெரியுமா, எல்லாமே ஸ்டேஜ் பிளே. அதாவது எபிக் படங்கள், அதாவது எபிக்னா காலங்காலமா பேசப்படுற படங்கள்லாம் பாத்தீங்கன்னா இவைகள் எல்லாமே மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைந்த ஸ்டேஜ் பிளே.
நாடகங்களா போடப்பட்டு அந்த நாடகங்கள் வந்து 2 மணி நேரம் நாடக மக்கள் பார்த்து, அதை விட என்னன்னா வீரபாண்டிய குடும்பம் டிராமா, அதே மாதிரி வந்து தங்கப்பதக்கம் 150 டிராமா. ஃபர்ஸ்ட் வந்து செந்தாமரை சார் போட்டு அது வெற்றி அடைஞ்ச பிறகு சிவாஜி சார் போட்டார். அது வெற்றி அடைஞ்ச பிறகு 100 டிராமா பண்ண பிறகு படத்தை எடுத்தாங்க. அப்போ ஒரு ட்ரையல் இருக்கு நம்ம கிட்ட. அதாவது நான் எடுக்க போற சினிமா மக்களுக்கு பிடித்த சினிமாவா இல்லையா அப்படின்றத ட்ரையல் பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நாடகம் இருந்தது. இப்ப நான் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே அந்த காலத்துல பயமே கிடையாது. இதுதான் நம்ம சினிமா கொண்டு வர போறோம், பயமே இல்ல. தங்கப்பதக்கம் டிராமாவை லட்சக்கணக்கில் மக்கள் பார்த்த பிறகும் திரைப்படமா வந்த பிறகும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. காரணம் என்னன்னா ஆல்ரெடி பார்த்தவங்க சினிமாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ இது இல்லாம ஸ்ட்ரைட்டா நம்ம திரைப்படம் எடுக்கிறோம். இப்போ அது நல்லா இருக்குமா இல்லையா ஆடியன்ஸ் பார்வையில்ன்றது யாருக்குமே தெரியாது. படம் வெளில வர வரையும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நான் கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்கோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து சொல்வேன், கஷ்டப்பட்டுலாம் எடுக்கக்கூடாது, இஷ்டப்பட்டு எடுக்கணும். இஷ்டப்பட்டு எடுக்கிறோம் நம்ம படத்தை, ஆடியன்ஸ் பிடிச்சிருந்தா சந்தோஷமா இருக்குன்றது தான் கொஸ்டின் மார்க். இப்போ என்னன்னா, ஏன்னா நமக்கு ட்ரையலே இல்ல, ஆடியன்ஸ் கூட ரிஹர்சல் கிடையாது. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா ஃபைனல் டேக். ஓகேங்களா, ஃபைனல் டேக்னா படம். இப்போ ஃபைனல் டேக்னா நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க ஆடியன்ஸ். ரிஹர்சல் வச்சுங்களேன், அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ ஒரு ஸ்டேஜ் பிளே பார்த்திருந்தாங்கன்னா இந்த ஸ்டேஜ் பிளே சரியில்லைன்னு அவங்க சொல்ல முடியும், நம்மளே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓ இது ஒர்க் அவுட் ஆகுதுமா, நம்ம பாட்டு திரைப்படமா எடுத்தோம்னா மாட்டிப்போம் அப்படின்ற பயம் வரும் நம்மளுக்கு. சோ நிறைய ஸ்டேஜ் பிளே அந்த காலத்துல போட்டு நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன், அவங்க அதை எடுத்தது இல்ல. ஹிட்னா உடனே எடுப்பாங்க. அந்த வாய்ப்பு அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல இல்லன்றதான் டிஃபரன்ஸ். சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க சார். சார் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்துட்டு ஐயோ தளபதி ஆரம்பிச்சாங்க. ஹீரோ வர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க சார்? அந்த காலத்துல இப்படிதான் இருந்ததா? 1936ல இருந்து இருக்கு. நீங்க வந்து முதல்ல வந்து இது ஒரு உதாரணமா வந்து நான் சொல்லல, எம்.கே. தியாகராஜ பகதூர் வந்து வரிசையா 3 சில்வர் ஜூப்ளி ஹிட் கொடுக்கிறார். சில்வர் ஜூப்ளி நான் சொல்றது கம்மி, 1 இயர் ஹிட். 3 படங்களும் வரிசையா 1 இயர் ஓடுது. அவர் வந்து முதல் சூப்பர் ஸ்டாரா தமிழ் சினிமா சொல்றாங்க. இப்போ வந்து அவர் வந்து இங்க இருந்து திருச்சிக்கு வந்து ட்ரெயின்ல போறாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, ட்ரெயின் நடுவுல வந்து ஒரு ஸ்டேஷன்லயும் வந்து கும்பல் நின்னுட்டு நாங்க எம்.கே. தியாகராஜ பகதூரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கில் மக்கள் ஸ்டேஷன் வாசல்ல நின்னு கலாட்டா பண்ணி இவர் வந்து வெளில வந்து கை காட்டி போனதெல்லாம் சரித்திரத்தில் பதிவாயிருக்கு. அது பிறகு டிராமாட்டிக்கா மூவாருது எம்ஜிஆர் அண்ட் சிவாஜி கணேசன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சிவாஜி சாரும் சொல்லிட்டு 1950ல எம்ஜிஆருக்கு ஒரு டேக் ஆஃப் வருது மந்திரி குமாரின்னு. அது பிறகு 1952ல இருந்து அவர் ஒரு மலைக்கல்லாம் வந்து பெரிய ஹீரோ வராரு. ஒரே படத்துல சூப்பர் ஸ்டாரா வராரு நம்ம சிவாஜி சார் பராசக்தியில. அது பிறகு நோ லுக்கிங் பேக். இப்படி 2 பேரும் 1954ல பாத்தீங்கன்னா 2 பேரும் அப்படி தனித்தனி மேடை. இப்ப 2 பேருக்கும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் உருவாது. 1952ல இருந்து 1980 வரையும் அடிக்கிறாங்க. 77 வரையும் எம்ஜிஆர் இருக்கிற வரையும் அடிக்க 2 பேரும் சேர்ந்து டாமினேட் பண்றாங்க. அப்படின்னா பாத்தீங்களேன் 25 வருஷம் நான் ஸ்டாப் 2 பேரும் தான் ரூல் பண்றாங்க. 78ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் அவங்களும் 98 வரையும். அது பிறகு அஜித் விஜய் டேக் ஓவர் பண்றாங்க. இப்படி தமிழ் சினிமா வந்து காலங்காலமாக 2 பேரை நோக்கி தான் பயணிச்சிட்டு இருக்கு. அதனால அது காலங்காலமா நடக்கிற விஷயம் தான் பார்த்துட்டு தான் இருக்க போறோம். சோ ஹீரோ வர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம், மக்கள் கொண்டாடுற ஒரு பெரிய விஷயம் அப்படின்றீங்க. சார் ஹீரோயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலத்துல வந்துட்டு அதிகமா கிளாம் டால்ஸ் மாதிரி தான் வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதிகமானு சொல்லக்கூடாது, பட் மோஸ்ட் ஃபிலிம்ஸ்ல கிளாம் டால்ஸ் தான் வராங்க. சும்மா பாட்டுக்கோ இல்ல வந்து ஹீரோ வந்து இவங்களை காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் வராங்க. சோ ஹீரோயின் சென்ட்ரிக் படங்கள் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. அந்த காலத்துலயும் இப்படிதான் இருந்ததா சார்? சினிமால பாத்தீங்கன்னா கிளாம் டால் அப்படின்றது வந்து எப்பவுமே ஒருத்தர் இருப்பாங்க. அது வந்து நீங்க அவங்கள வச்சு சினிமா நீங்க எடை போடக்கூடாது. சினிமால நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பி கண்ணம்பா, அப்ப கண்ணகி படத்துல இன்னைக்கு வரையும் எல்லாரும் பேசப்படுறது பி கண்ணம்பா. கண்ணகி 1944ல வந்த படத்துல பி கண்ணம்பா தான். இன்னைக்கு நயன்தாராவும் அதே மாதிரி அவங்க தனிப்பட்ட முறையில ஆட்சி பண்றாங்களே. பி கண்ணம்பா அந்த காலத்துல அவங்க நடிச்சாங்களே படம் வெற்றி, அந்த அளவு வந்து அவங்க டயலாக். அது பிறகு அவங்க மனோகரால 1954ல பண்றாங்க, 10 வருஷம் கழிச்சு அம்மா ரோல்ல பண்றாங்க. 1944ல அவங்க ஹீரோயின் கண்ணகில, இதுல 1954ல அம்மாவை நடிக்கிறாங்க சிவாஜிக்கு அம்மாவா மனோகரால பொங்கியேழு மனோகரான்னு சொல்றாங்க. அது நம்ம பார்த்து அதுவும் மிகப்பெரிய வெற்றி. அந்த அம்மாக்குன்னு ஒரு தனிப்பட்ட மார்க்கெட் இருந்தது. அது பிறகு சாவித்திரிக்குன்னு ஒரு தனிப்பட்ட மார்க்கெட் வந்தது. அந்த காலத்துல சாவித்திரி வந்து மிகப்பெரிய ஓப்பனிங் அவங்க படத்துக்கு. அதே மாதிரி சரோஜாதேவிக்கு மிகப்பெரிய ஓப்பனிங், ஜெயலலிதா அம்மாக்கு தனிப்பட்ட ஓப்பனிங் இருந்தது. அந்த மாதிரி அவங்க 3 பேர் ரூல் பண்றாங்க. பத்மினி அம்மாக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்தது. இப்படி எல்லாருமே கிளாம் டோல் இல்லாம அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு வேல்யூ இருந்திருக்கு. சித்தின்ற படம் பாத்தீங்கன்னா பத்மினிக்காக ஓடின படம். ஓகேங்களா, குழந்தைக்காக படம் ஒன்லி பத்மினி தான். சோ அவங்கள நம்பிய படம்லாம் ஓடி இருக்கு. சோ அதெல்லாம் ஒரு காலகட்டம். சோ அதே மாதிரி சரோஜாதேவி நம்பி படங்கள்லாம் ஓடி இருக்கு, ஜெயலலிதா அம்மா நம்பி படங்கள்லாம் ஓடி இருக்கு. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு தமிழ் சினிமால. சோ ஆனா லார்ஜ்லி என்னன்னா ஹீரோ சென்ட்ரிக் கதைகள் வரும்போது இப்போ ஒரு 90% கதைகள் ஹீரோ சென்ட்ரிக் தான். அதாவது ஒரு மிகப்பெரிய ஹீரோ நம்பி தான் படம் போகும்போது ஹீரோ தான் படம் டாமினேட் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஆணாதிக்கம் கண்டிப்பா இருக்க தான் செய்யும். ஆனா அட்லீஸ்ட் ஒரு 10% உமன் சென்ட்ரிக் வந்தது வந்து அந்த காலத்துல நடந்திருக்கு, இந்த காலத்துல நடந்துட்டு இருக்கு. ஆமா, நம்ம பாத்துட்டு இருக்கோமே நிறைய படங்கள் அடுத்து வந்துட்டே இருக்கு. இப்பதான் அதிகமா வளருதுன்னு நினைக்கிறேன் அந்த ட்ரெண்ட் திருப்பி முன்னாடி மாதிரி. ஒவ்வொரு சினிமாக்கும் ஸ்கிரீன் பிளே அண்ட் ஸ்கிரிப்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சார் இல்லையா? சோ ஒரு சினிமாவோட கதை ஆசிரியர் அந்த சினிமாவுக்கு இல்ல அந்த படத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சினிமான்னு பாத்தீங்கன்னா
அடிப்படையில சினிமா எப்படி உருவாகுது நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கதாசிரியர், அது இயக்குனரா இருக்கலாம், இல்ல ஒரு கதாசிரியரா இருக்கலாம். இப்ப மலையாள சினிமா, தெலுங்கு சினிமா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கதாசிரியர் இருப்பாரு. அவர் வந்து ஒரு டைரக்டர்கிட்ட கதை சொல்லி, அந்த டைரக்டருக்கும் அந்த கதை பிடிக்கிற பட்சத்துல கதாசிரியர் தான் ஹீரோ கிட்ட கதை சொல்லுவாரு, ப்ரொடியூசர் சொல்லுவாரு. நம்ம நாட்டுல வந்து இது வந்து 1980 வரையும் அப்படிதான் இருந்தது. அத முதல்ல கெடுத்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாக்யராஜ் சார் தான் சொல்லுவோம். ஓகே, கெடுத்தவர்னா கதாசிரியர் தனிப்பட்ட ஒரு குரூப்பே போனதுக்கு காரணம் வந்து மிகப்பெரிய காரணம் பாக்யராஜ் சார். என்னன்னா அவர் மிகப்பெரிய ஆளுமையா உருவாயிட்டார். அவரே கதாசிரியராகவும் அவரே இயக்குனராகவும் மாறினார். பாரதி ராஜா சார் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் படம் தான் ஒரு கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாத்தீங்கன்னா 16 வயதில மட்டும்தான். ரெண்டாவது படமே பாத்தீங்கன்னா கதை வந்து பாக்யராஜ். அது பிறகு பாத்தீங்கன்னா செல்வராஜ், அது பிறகு பாத்தீங்கன்னா இவரு அப்படின்னு வரிசையா முன்னோத்தருடைய கதைகள் தான் எடுக்க ஆரம்பிச்சார். சோ அவர் இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா கதை இன்னொருத்தர் தான் பாரதிராஜா சார். மகேந்திரன் இவங்க எல்லாம் ஆரம்பிச்ச பிறகு என்னாச்சுன்னா பாக்யராஜ், மகேந்திரன், மணிரத்னம் இப்படி எல்லாம் வந்த உடனே பாலு மகேந்திரா அவங்களே கதை எழுத ஆரம்பிச்ச உடனே இந்த கதாசிரியருக்கு வேலையெல்லாம் போயிடுச்சுங்க. ஓகேங்களா? அதர்வைஸ் கதாசிரியர் ஒருத்தர் எப்பவுமே இருந்தது. 1978 வரையும் கதாசிரியர் தனியா இருந்தாங்க. இந்த காலத்தோட தமிழ் சினிமாவோட முன்னோடிகள், அதாவது லெஜெண்ட்ஸ் அப்படின்னா நீங்க யாருன்னு சொல்வீங்க? தமிழ் சினிமால ஒரு புதுமையை கொண்டு வரணும்னு நினைச்ச முதல் இயக்குனர் வந்து எஸ் பாலச்சந்தர். அவர் தான் தமிழ் சினிமாவோட முன்னோடி நான் சொல்வேன். ஆனா அவர் எல்லாமே வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து ஹாலிவுட் சினிமா. அவருடைய படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹிட்ச்காக்னுடைய இன்ஸ்பிரேஷனோட இருப்பார். அவர் வந்து ஆனா அகிரா குரோசாவா வந்து இன்ஸ்பயர் ஆனது வந்து ஏவி மெய்யப்பன் சார். அவர் வந்து அந்த ரொஷமான் படத்தை பார்த்துட்டு அவர் வந்து சொல்லி எஸ் பாலச்சந்தரை பார்க்க வச்சு அதை வச்சு இந்த கதையை வந்து பண்ணாங்க. அந்த நாள் பண்ணாங்க. அது ஓபனா அக்னாலஜ் பண்ணாங்க. ரொஷமான் கதையை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கதை பண்ணுவோமா அப்படின்னு சொல்லும்போது சோஷியலா ஒரு கதை, ரொஷமான் வந்து வேற ஒரு கதை. அது வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த இன்சிடென்ட் வந்து 3 பார்வையில பார்ப்பாங்க ரொஷமான்ல. இது அப்படி கிடையாது. இதுல வந்து ஒரு கொலை நடக்குது. இந்த கொலை வந்து 3 பேருடைய பார்வையில கொலை. அது வேற, அங்க கொலை கிடையாது. சோ அதனால வந்து அந்த பிரசன்டேஷன் தான் சேம். They only inspired by the format, not by the story. ஆனா அங்கதான் ஆரம்பிச்சது ஒரு பெரிய மாற்றம். அது பிறகு அவருடைய கதைகள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நடு இரவில் அவர் வந்து வரிசையா வந்து பொம்மை எல்லாம் பாத்தீங்கன்னா அற்புதமான கதை. அதெல்லாம் இன்ஸ்பயர்ட் பை ஹாலிவுட் சினிமா. எஸ் பாலச்சந்தர் தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். டபுள் ஆக்ஷன்ல காமெடி அப்படின்றது அவர் தான் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துறாரு. ஓகேங்களா? டபுள் ஆக்ஷன்ல வந்து அவருடைய காமெடி தான், அதுதான் வந்து திருப்பி கல்யாணராமனா எடுத்தாங்க. ஓகேங்களா? சோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆவி வந்து பூந்துட்டு தம்பியினுடைய உடம்புல அண்ணனை சாவடிச்சதுக்கு பழி வாங்குறது அவர் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தார். அதுதான் கல்யாணராமனா அப்புறம் இன்ஸ்பயர் ஆகி படம் வருது. இப்படி வரிசையா பாத்தீங்கன்னா ஒரு இதுலயும் பாத்தீங்கன்னா பாலச்சந்தர் ஒரு முன்னோடியா இருந்தார். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். காலிவுடுக்கும் பாலிவுடுக்குமா இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி நீங்க நினைக்கிறீங்க சார்? பாலிவுட் தாக்கம் வந்து முதல்ல இருந்தே இருக்கு. என்னன்னா அப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம சினிமா நிறைய 30 சினிமா 40 சினிமா பண்ணுவாங்க. அப்படின்னா மாசத்துல ஒரு 2-3 சினிமா வரும். அப்ப என்ன பண்ணாங்க, அப்ப வந்து இந்த பேரியரே கிடையாது. எல்லாருமே ஹிந்தி சினிமா எல்லாம் இங்க போட்டுட்டே இருப்பாங்க. தெலுங்கு சினிமா, எல்லா சினிமா இங்கதான் உருவாயிட்டு இருந்தது. சென்னை தான் வந்து ஹப் ஃபார் இந்தியன் சினிமா, அபார்ட் ஃப்ரம் பாம்பே, கல்கட்டா. சென்னை பிகம் ஹப் ஆஃப் ஆல் சினிமா. இன்ஃபேக்ட் மலைக்கல்லன் படம் எடுத்தீங்கன்னா 5 லாங்குவேஜ்ல உருவாது. சிங்களம், கன்னடம், தமிழ், மலையாளம், எல்லா லாங்குவேஜும் பிளஸ் ஹிந்தி. திலீப் குமார் இங்க தான் நடிக்கிறாரு. ஓகேங்களா? திலீப் குமார், அமிதாப் பச்சன் எல்லாமே சொல்லியிருக்காங்க. எல்லாருமே இங்க நடிச்சிருக்காங்க. ஃபுல்லா இங்க தான் பண்ணிருக்காங்க. தர்மேந்திரா எல்லாருமே சொல்லுவாங்க சென்னையில நான் அவ்வளவு படம் ஷூட் பண்ணேன். ராஜேஷ் கண்ணா எல்லாமே இங்க தான் ஷூட்டிங். ராஜேஷ் கண்ணா எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல நேரம் படம் எல்லாம் இங்க தான் ஷூட் பண்ணது எல்லாம். அப்படி அவ்வளவு படங்கள் வந்து இங்க சென்னையில எடுக்கப்பட்ட விஜயவாகினி ஸ்டுடியோல 8 ஃப்ளோரும் ஃபுல்லா இருக்கும். ஏவிஎம்ல 8 ஃப்ளோர் ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம். நம்ம நான் சொல்றது 1960s 70s அந்த மாதிரி 80sல குறைய ஆரம்பிச்சது எல்லாமே. மொத்தமா மூவ் ஆனது எப்படின்னா தெலுங்கு சினிமா மூவ் ஆகுது ஹைதராபாத்துக்கு, கன்னட சினிமா பெங்களூர் மூவ் ஆகுது, கொச்சி வந்து அது பிறகு எல்லாருமே அங்கங்க எடுக்க ஆரம்பிச்சாங்க. கேரளால பாம்பே வந்து கம்ப்ளீட்டா ஐடென்டிஃபை அப்படியே ஒன்லி பாம்பேல மட்டும் பண்றோம், மீதி எல்லாம் சுருக்கிட்டாங்க. டெல்லி, கல்கட்டா சுருக்கிட்டு எல்லாருமே பாம்பே வந்த பிறகு என்னாச்சுன்னா மொத்தமா சென்னை வந்து ஒன்லி தமிழ் சினிமா மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா என்பது எல்லா சினிமாவும் நடக்கும். அதனால என்னன்னா எல்லா சினிமா இங்க ரிலீஸ் ஆகும். ஏன்னா எல்லாமே இங்க தானே எடுக்கிறாங்க. அதனால வந்து இந்தி சினிமா ரிலீஸ் ஆகும், எல்லாம் ரிலீஸ் ஆகும். அதனாலதான் இங்க என்ன பாத்தீங்கன்னா ஒரு காஸ்மோபாலிட்டன்றத விட எல்லா சினிமாக்கான அறிமுகம் இங்க இருந்தது. இன்ஃபேக்ட் பெங்காலி நிறைய இருந்தது இங்க. அந்த மாதிரி நிறைய அப்பத்துல இந்தியுடைய தாக்கம் தமிழ்நாட்டுல பயங்கரமா இருந்தது. அது காலங்காலமா இருந்தது. நான் சொல்றது எத்தனை வருஷம் இந்தி சினிமா தான் இங்க டாமினேட் பண்ணிட்டு இருந்தது. அதனுடைய பிளஸ் என்னன்னா நம்மளுடைய எல்லா இயக்குனரும் ஹிந்தியிலும் படம் பண்ணாங்க. கிருஷ்ணன் பஞ்சு ஆரம்பிச்சு 1950ல பாத்தீங்கன்னா அவருடைய படங்கள்லாம் அங்க போய் பண்றாரு. ஸ்ரீதர் வந்து கிட்டத்தட்ட 10 படம் அங்க பண்ணிருக்காரு. அது மாதிரி பாரதிராஜா நிறைய படம் பண்ணிருக்காரு, பாலச்சந்தர் பண்ணிருக்காரு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் எத்தனை படம் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க அந்த காலத்துல. பாலச்சந்தர் எல்லாருமே இந்தியில வந்து நம்ம இயக்குனர்கள் போய் வெற்றி அடைஞ்சதுக்கு அதான் காரணம். ஏன்னா இந்தியும் தமிழும் வேறுபட்டு பார்க்கல, எல்லாமே ஒரு சினிமாவா பார்த்தாங்க. இந்த கதைகள் இங்கிருந்து அங்க போவோம், அங்கிருந்து இங்க எடுப்பாங்க, அப்படிதான் போயிட்டு இருந்தது. சூப்பர் சார். சோ எங்களுக்காக சினிமாவோட ஒரு கம்ப்ளீட் என்சைக்ளோபீடியாவே காமிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் டுடேஸ் இன்டர்வியூ சார். ரேடியோ சிட்டி தமிழ், எங்கேயும் எப்பொழுதும்.